அப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் உம்முடைய கிருபையினால் எங்களை மூடுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. பலவீனமானவைகளை கொண்டு பலமாய் வெளிப்படுகிற தேவன், மாம்சமானவைகளை கொண்டு ஆவியாய் வெளிப்படுகிற தேவன், வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் திருச்சபையை தேவனுக்கு ஒப்படைப்பது, அந்த வைராகியத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். நீங்களும் நானும் அந்த மனவாட்டியாக இருக்கிறோம், மனவாட்டி சபையாக இருக்கிறோம். இந்த சபை எப்படி தேவனிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்கு பவுல் சில வழிமுறைகளை சொல்லுகிறார். ஒரு சபை ஒப்படைப்பதற்கு, கர்த்தரிடத்தில் ஒப்படைப்பதற்கு கர்த்தருக்கு சில கிரைட்டீரியாக இருக்கிறது. மணவாளனுக்கு தன் மணவாட்டி இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிற அந்த திருச்சபை தான் வருகையில் போகும், அல்லது மணவாட்டி திருச்சபையை மாறும். உன்னத பாட்டில் வாசிக்கும் போது அநேக கன்னிகைகள் உண்டு, அநேக ராஜஸ்திரிகளும் உண்டு, ஆனால் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய மணவாட்டி சபையாக இருப்பதற்கு, இப்போ ஆதி காலத்தில், ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் ஒரு பிரமாணம் இருந்தது, மனசாட்சி பிரமாணம். அந்த காலத்தில் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது. அந்த காலத்திலும் கர்த்தருக்கு உண்மை உள்ள பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து வருகை வரைக்கும், எடுத்துக்கொள்ளப்படுதலிருந்து வருகை வரைக்கும் இப்பொழுதும் நாம் கர்த்தருக்குள் ஒரு திருச்சபையாக கூடியிருக்கிறோம். இந்த 3 பிரமாணம் இருக்கு. இன்னும் ஒரு பிரமாணம் இருக்கு, இரும்புக்கோள் பிரமாணம் சொல்லுவாங்க, ஆயிடவர் அரசாட்சி, அது ஒன்று இருக்கு. இப்படி இந்த 4 பிரமாணத்திலும் கர்த்தருக்குரியதான ஜனங்கள் இருப்பார்கள், கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதனால்தான் ஆயிடவர் சாட்சி முடிஞ்ச பிறகுதான் நியாய தீர்ப்பு வருது. ஸோ இந்த 4 பிரமாணத்திலிருந்து கூட்டி சேர்க்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருப்பார்கள். அதனால தான் புதிய எருசலேம் 4 பகுதியாக இருக்கும். 4 வாசல், 12 வாசல் 4 பகுதியாக இருக்கும். 4புறத்திலிருந்து சேர்க்கப்பட்டு ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். அதில் ஒரு அமைப்பு மட்டும்தான் மணவாட்டி அமைப்பாக இருக்கும். அதைத்தான் கன்னிகைகள், மறுமனையாட்டிகள், அப்புறம் ராஜஸ்திரீகள், மணவாட்டி, அப்படி 4 பிரிப்பார் உன்னத பாட்டில். இது ஒரு சத்தியம், அதில் ஆழமான சத்தியம் இருக்கு. இப்படி இந்த 4 வகையான பிரமாணத்திலிருந்து 4 வகையான ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அப்படி கூட்டி சேர்க்கப்படும் பொழுது ஒரு வகை நீங்களும் நானும், இந்த சுயாதீன பிரமாணம் அல்லது கிருபையின் காலம், புதிய ஏற்பாட்டு காலம், எப்படி வேணா சொல்லலாம். அப்ப கூட்டி சேர்க்கப்படுகிற இந்த பிரமாணத்துக்குரியவர்களுக்கு பெயர் மணவாட்டி திருச்சபை. அப்படி இந்த மணவாட்டி திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அதற்கு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறார், எழுதுறார். ஆவியானவர் அவர் மூலமா எழுதுறார். அதுல மணவாட்டி எப்படி இருக்கணும், மறுமனையாட்டி எப்படி இருக்கலாம். இப்போ கேத்தூராள், ஆகார், இவங்களாம் மறுமனையாட்டிகள். ஆபிரகாமுக்கு அடிமையாக இருக்கலாம், மறுமனையாட்டி அடிமையாக இருக்கலாம். ஆனால் சாராள் அடிமையாக இருக்க முடியாது, அவள் சுயாதீனம் உள்ளவளாக இருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் கர்த்தருடைய மணவாட்டி சபைக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அதுல மிக முக்கியமானது என்னன்னா, கற்புள்ள கன்னிகையாக, அதான் அங்க ரொம்ப முக்கியம். இந்த கற்புள்ள கன்னிகை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எந்த விதமான கலப்படமும் இல்லாமல், பின்னாடி எழுதுறார் 3-4 வசனத்தில் அதை எழுதுறார், பவுல் எழுதுறார், எந்த உபதேசத்தினுடைய கலப்பும் இல்லாமல் அவர்கள் கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சர்ப்பம் ஸ்திரீயானவளை வஞ்சித்தது போல. வஞ்சித்தல் என்றால் என்ன? ஒரு பெண் வஞ்சிக்கப்பட்டு ஒரு ஆணால் ஏமாற்றப்படுகிறாள், அவளுடைய கற்பு சூறையாடப்படுகிறது. அதற்கு ஒப்புமையாக அதை சொல்றார். ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல சர்ப்பத்தினுடையதான உபதேசம் அவளுக்குள் போய்விட்டது. அதனுடைய விளைவாக, அந்த உபதேசம் அவளுக்குள் போனதனுடைய விளைவாக 1 யோவான் 3 சொல்லுகிறார், பொல்லாங்கினால் உண்டான காயினை போல. அந்த உபதேசம் அவளுக்குள் போன பிறகு ஆதாமும் ஏவாளும் இணைகிறார்கள். அதுதான் உண்மை. நிறைய பேர் ஏவாள் சர்ப்பத்தோட இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாய்ப்பில்லை, அப்படி வசனத்தின்படி கிடையாது. ஆனால் ஆதாமும் ஏவாளும் இணைந்தாலும் கூட பிறக்கிற குழந்தை சர்ப்பத்தினுடைய உபதேசத்தினோடு இருக்கிறது. பொல்லாங்கினால் உண்டார்ந்த
அப்போ அந்த இடத்துல அதை என்ன சொல்ல வராருன்னா, ஏவாளுடையதான அந்த ஆவிக்குரிய கற்பு அது வஞ்சிக்கப்பட்டு இழந்தது போல அப்படிங்கிற, அதே மாதிரி நீங்களும் உங்கள் இருதயமும் கெட்டு போய் விடுமோ, உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதைத்தான் அவர் அந்த இடத்துல சொல்றார். ஸோ கற்புள்ள கன்னிகைனா என்ன? ஒரே புருஷன், ஒரே உபதேசம், அதான் ஒரே கர்த்தர், ஒரே ஞானசானம், ஒரே விசுவாசம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதன் அடிப்படையில் ஒரே உபதேசம், அவருடைய வித்து நமக்குள் வாசமாய் இருக்கிறது. கர்த்தருடைய உபதேசம் எனக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருடைய வித்தின் மூலமாக நாம் பிறக்கிறோம், அவருடைய வசனத்தின் மூலமாய் பிறக்கிறோம். அப்ப இன்னைக்கு திருச்சபை இந்த ஒரு உபதேசத்துக்குள், பரிசுத்த உபதேசம், இந்த கர்த்தருடையதான உபதேசத்துக்குள் இருக்கிறதா? கலப்படம் இல்லாமல் இருக்குதா? எங்க காலத்துல இருந்ததை விட இந்த காலத்துல ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் சபைக்கு நிறைய இருக்குது. எது கெட்ட உபதேசம் நல்ல உபதேசம் புரியாம நாங்க போயிடுவோமோன்னு அவங்க பயந்தாங்க. அதனால நாங்க ஒரே உபதேசத்தை கீழ் வளர்க்கப்பட்டோம், அந்த உபதேசத்திலே நாங்கள் நிலை நிற்கப்பட்டோம். அப்படித்தான் சபை வளர வேண்டும், அப்படித்தான் சபை இருக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, அதாவது எக்ஸ்தலம் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலதரப்பட்ட உபதேசங்கள் உங்களுக்குள் வருகிறது. இந்த உபதேசங்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். நிறைய உபதேசத்தை அப்படியே உள்வாங்கிக்கிறீங்க. அந்த உபதேசத்தோட வந்து இங்கேயும் உட்கார்றீங்க, இங்க சொல்றதையும் கேட்கறீங்க, அங்க சொல்றதையும் கேட்கறீங்க. நீங்க கேட்க வேணான்னு சொல்லலை, நாம அதை அவாய்ட் பண்ண முடியாது, கேட்க வேணான்னு சொல்லலை. ஆனால் எது கர்த்தருடைய உபதேசம், எதுல இருக்கணும் அப்படிங்கிறதா முக்கியம். நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை வழியில நீங்கள் போகும்போது, ஆஃபீஸுக்கு போகும்பொழுது, நீங்க உங்க ஆஃபீஸ்ல, உங்க வீட்டில், வேலை பார்க்குற படிக்கிற இடத்துல எத்தனை பேரோட வேணா பேசலாம். ஆனால் உங்கள் இருதயம் உங்கள் கணவரை மட்டும்தான் நேசிக்கும், உங்கள் இருதயம் உங்கள் மனைவியை மட்டும்தான் நேசிக்கும். அவங்க எத்தனை பேசுறதும் உங்களுக்குள்ள வரக்கூடாது. அது அவங்களுக்குள்ள சொல்ற வார்த்தை உங்களுக்குள்ள கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடாது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா கணவனுக்கு நீங்கள் துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த மனைவியினுடைய வார்த்தை, இன்னொரு பெண்ணுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து அவங்க பேசுறதுல உங்களுக்கு ஒரு கிளர்ச்சி உண்டாக தொடங்கிவிட்டால் மனைவிக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இன்னும் நீங்கள் சரீரத்தில் கூட சேர மாட்டீங்க, ஆனால் துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இதுதான் கற்புள்ள கன்னிகை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இயேசு தெளிவா சொல்றாரு, விபச்சாரம் என்பது என்னவென்று சொன்னால் சரீரத்தில் என்னவதை குறித்து சொல்லவில்லை, இச்சையோடு கூட நோக்குவதை குறித்து பேசுகிறார். சில காரியங்கள் உங்களுக்குள்ளே வந்த உடனேயே அந்த உபதேசம், நான் இப்ப உபதேசத்தை குறித்து சொல்லுகிறேன், சிலருடைய தவறான உபதேசம் உங்களுக்குள்ளே வரும்போது அது உங்களுக்கு சரியாக்கப்பட்டு அதை செய்யலான்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சாலே நீங்கள் வழிவிலக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இன்னொரு உபதேசத்துக்கு பின்னாடி போக தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு இந்த உபதேசம் கொஞ்சம் கடினம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற புதிய ஏற்பாட்டு உபதேசம் கடினமான உபதேசம். அன்னைக்கே சொல்லிட்டான் அவன், இந்த உபதேசத்தில் யாழ் நிலை நிற்க கூடும் அப்படின்னு கேட்டான். கஷ்டம்தான், ஆனால் அந்த கஷ்டமான உபதேசத்தில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவள் தான் கற்புள்ள கன்னிகையாக கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு இந்த உபதேசம் அப்படியே கொஞ்சம், இன்னொரு உபதேசம் கேட்கும் போது நல்லா இருக்குது, அது கேட்கறது கொஞ்சம் லகுவாக இருக்குது, அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்குது, அங்க அந்த சபைக்கு போனா நல்லா இருக்கும். யோசித்து பாருங்க, இங்க சத்தியம் பேசுறது கேட்கறது கஷ்டமா இருக்குது. அதே நேரத்தில் இந்த கதை, இந்த நான் வந்து பேரபிள்ஸ் வேணான்னு சொல்லல, அதோடு கூட சொல்லக்கூடியதான ஓமையான காரியங்கள் வேணான்னு சொல்லல, அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. கடைசியில போய் அந்த சபையை பார்த்தா அது வேற விதமான உபதேசத்துக்குள்ள கொண்டு போகுது. அதான் வேதம் சொல்லுது, கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு. அப்போ இந்த கற்புள்ள கன்னிகையை கர்த்தர் எப்படி செலக்ட் பண்றாரு அப்படிங்கிறத பத்தி தான் போன செய்தியில 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அபிஷாக் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ராஜாவுக்கு தேவையான ஒரு பெண்ணை குறித்து நாங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும், இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற, நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகள்லாம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு, எஸ்தரின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டு சபையினுடையதான புஸ்தகம், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாவின் வசத்தில் ஒப்பு வைக்க வேண்டும். அவருடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்போ உங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்ச சம்பவம் தான். வஸ்தி ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அதற்கு பதிலாக வேறொரு பெண்ணை செலக்ட் பண்றதுக்கான ஒரு காலம் வருகிறது. இதை நீங்க எப்படி இந்த புஸ்தகத்தை வாசிக்கணும், ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்தர் புறஜாதி பெண். ஏன்னா அவங்க இருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா சூசான் அரண்மனை, அதாவது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அந்த மேதிய ராஜா கிட்ட, பெர்ஷிய ராஜா கிட்ட காலத்தில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்தர் புறஜாதி பெண், அதாவது அந்த தேசத்தை சாராத பெண். இப்போ அந்த தேசத்து ராணி ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அதற்கு பதிலாக 127 நாடுகளில் இருந்து பெண்களை செலக்ட் பண்றாங்க. அவரோட அர்த்தம் என்னன்னா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு சபையை செலக்ட் பண்ண போது அது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால உலகமெங்கிலும் இருந்து ஒரு மணவாட்டி சபையை செலக்ட் பண்ணும்படி ஆண்டவர் ஆட்களை அனுப்பினார். அதுதான் அதோடைய அர்த்தம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, உலகமெங்கும் 127 நாடுகள் இங்க இருக்கு. உலகத்தில் அத்தனையிலிருந்தும் கன்னிகையான ரூபவதிகளாக இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கொண்டு வந்து ராஜாவுக்கு ஆயத்தம் பண்ணும்படி. யோசிச்சு பாருங்க, இதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது. ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்கள் அப்படின்னு இருக்கு. எனக்கு இதை வாசிக்கும் போது ஆவியானவர் என்ன சொன்னாரு, உணர்த்தினார் அப்படின்னா, இந்த நாடுகளிலிருந்து செலக்ட் பண்ணப்பட்டவங்க யாருன்னா தி பெஸ்ட் ரூபவதிகளாக இருக்கிறவங்க, தி பெஸ்ட் ஆட்களை செலக்ட் பண்ணாங்களாம். அதே மாதிரி தான் மணவாட்டி சபையை கர்த்தர் செலக்ட் பண்ணாராம். ஆனா உங்களை என்னையும் எப்படி செலக்ட் பண்ணாராம், வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசி. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இவங்க என்ன பண்ணாங்களா, ராஜாவுக்கு சகல தேசத்திலிருந்து ரூபவதிகளும் கன்னிகைகளுமாய் இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணாங்களாம். இவரோ பைத்தியத்தையும் பலவீனமானதையும் செலக்ட் பண்ணாராம். யாருக்கு? அவருக்கு மனவாட்டியா இருக்கும்படி. இப்ப உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் யாரு? ரூபவதிகளாகவும் கன்னிகைகளாகவும் இருக்கிறவர்கள் அல்ல. உலகத்துக்கு பைத்தியமானவைகளும் பலவீனமாய் கருதப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் தம்முடைய மனவாட்டியாக மாற்றுவதற்கு கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, we are not eligible, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க. உலகம் உங்களை எண்ணி அப்படிதான் பார்த்துச்சு. இங்கே நான் இப்ப எழுந்துச்சு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60-70% மக்கள் இந்த சமுதாயத்தால, மக்களால, படிப்பினால, ஏதோ ஒன்றினால நிராகரிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். உலகம் அவர்களை வேண்டாம் என்று தள்ளினதைத்தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக மாத்தி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். நான் சொல்லுவேன், குறைஞ்சது 60 to 70% அந்த மாதிரி பலவீனமானவர்களை கொண்டு வந்தான் கர்த்தர் இங்கே உட்கார வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, ஏதோ ஒரு விதத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு விதத்திலே ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், உருப்பட மாட்டேன்னு சொல்லப்பட்டவர்கள், நீ தேவையில்லைன்னு சொல்லப்பட்டவர்கள், எதையெல்லாம் அவர்கள் குப்பை என்று கீழே தள்ளினார்களோ அந்த புழுதியில் இருந்து உங்களையும் என்னையும் கொண்டு வந்து ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார். காரணம், நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் என்ற அல்ல, டேலண்ட் உள்ளவர்கள் என்ற அல்ல, நீங்களும் நானும் அவர் பார்வைக்கு விலையேற பெற்றவர்களாக இருந்தோம். உலகத்தின் பார்வைகளுக்கு பைத்தியமாய் காணப்பட்டோம். நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருடைய பேரை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டார்னா எவ்வளோ நல்ல பாட்டெல்லாம் போடுவாரு, உமக்காக எவ்வளோ டியூன்ஸ் போடுவாரு அப்படின்னு. அப்போ ஆவியானவர் கேட்டாரு, அந்த ஆள் பேர்ல நான் புகழ் அடையணுமா இல்லை என்ன வச்சு அவங்க புகழ் அடையணுமா? இதான் கேள்வி. நம்ம பல நேரத்தில் இப்படி தான் விரும்புகிறோம். பெரிய ஆளுங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, அவங்க இயேசுவை பற்றி சொன்னாங்கன்னா எத்தனை பேருக்கு சுவிசேஷம் போகும்னு ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க சொல்லி அவர் பிரபலமாகிறத விட ஒன்றுமே இல்லாதவனை பிரபலமாக்கி அவன் மூலமாக அவர் பெயர் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ரொம்ப
ஆச்சரியப்பட்டு ஆண்டவர்கிட்ட பார்த்த ஒரு வார்த்தை என்னன்னா, எங்கேயோ சினையா தேசத்துல இருந்த ஆபிரகாமை கூட்டிகிட்டு வந்து கானானுக்கு கூட்டு வந்து பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை கொடுத்து, சரீரம் செத்தவனுக்கு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிச்சு, அப்புறம் 400 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல்ல அவங்க பெரிய கூட்டம், அவங்க வந்து எகிப்துல பெரிய கூட்டம் ஆயிட்டாங்க. இப்ப மோசே கேட்பாரு, என்னை யாருன்னு சொல்றாரு, உங்களை யாருன்னு சொல்றது அவங்க கிட்டன்னு. இவர் சொல்லுவாரு, நீ போய் சொல்லு, நான் ஆபிரகாமின் தேவன்னு சொல்லு. நியாயமா ஆபிரகாம் தான் சொல்லணும் அவர் என்னுடைய தேவன்னு. இவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன். இதுதான் கர்த்தர் உங்க மூலமா என் மூலமாக மகிமைப்பட விரும்புறது. ஒண்ணும் இல்லாதவர்களை உயர்த்தி மேல உட்கார வச்சு அவன் மூலமாக அவர் பெயரை கொண்டு வருவது அவருக்கு சித்தமாயிற்று. என்ன கர்த்தருடைய ஞானம் பாருங்க, என்ன கர்த்தருடைய அன்பை பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் ரூபவதிகள் கன்னிகைகள் என்பதனாலே கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, பைத்தியமும் பலவீனமானவர்கள் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால உங்களை எண்ணி கொண்டு இன்னைக்கு ராஜாவின் சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களை என்னையும் கொண்டு போய் ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கணும். அந்த வசனம் சொல்லுது, எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல, ராஜாவுக்கென்று ராஜகுமார்த்தியா இருக்கும்படிக்கு அவர்களை நாம் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செலக்ஷன் மட்டும் நீங்க மனவாட்டி ஆகிறதுக்கு போதுமா? இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய டிராபேக். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம எல்லாரும்னா, சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், சபைக்குள்ள வந்தாச்சுன்னா கண்டிப்பா நாம எல்லாருமே அவருக்கு மனவாட்டி ஆயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம், வருகையில போயிடுவோம். அப்படி ஒரு காலம் பைபிள் சொல்லவே இல்லை. ஒரு இடத்தில் கூட பைபிள் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. அவர் எக்ஸ்பெக்ட் பண்றதான எதிர்பார்ப்பு எங்கேயோ இருக்கு. அவர் சொல்லும் போது எக்ஸாம்பிளா யார சொல்றாருன்னா, நான் பரிசுத்தரா இருப்பது போல அவருடைய லெவல் எங்க இருக்கு பாருங்க. நாம இன்னைக்கு நம்ம சுய நீதின்னு ஒண்ணு இருக்கு, அதுவே பைபிள் சொல்லுது, நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை. அந்த நீதியை பெருசா நினைச்சுக்கிட்டு அதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அதையே பெருமையா பேசிக்கிட்டு, அதோட கூட இன்னொரு கம்பாரிசன் இருக்கு, அவனுக்கு நாம் பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு எங்க சர்ச்சு பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நாம் பரவாயில்ல, அந்த விசுவாசிக்கு நான் பரவாயில்லன்னு. அவர் என்ன சொல்றாரு, கம்பாரிசன் அங்க பண்ணாத, கம்பாரிசன் என்னோட பண்ணுங்கிறாரு. நீங்க உங்க பிள்ளைக்கு மார்க் குறைவா எடுக்கிறா, 70, 80 எடுக்கிறானா, நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? உங்க பையனை பார்த்து, அங்க பார் உன் கூட படிக்கிறவன் 35 எடுத்திருக்கிறான், அவனுக்கு நீ பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா? என்கரேஜ் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அங்க ஒருத்தர் 90 எடுக்கிறான் பாரு, ஏன் நீ அவனை மாதிரி எடுக்க மாட்டேற, அப்படித்தானே கேட்குறீங்க. உங்களுக்கு மேல உள்ளவன கம்பேர் பண்ணுவீங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருப்பது போல. அப்போ அவருடைய கம்பாரிசன் அதிகமாக இருக்கு. ஏதோ சர்ச்சுக்குள்ள வந்து மெம்பரா இருக்கிறதுனால இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற இந்த சபையில் உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. அதாவது நாங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது டினாமினேஷன் அல்ல, சபை அல்ல, கர்த்தரே எங்களுக்கு பிரதானமாய் காணப்பட்டார். வருகை வரும்போது நாம் அத்தனை பேரும் ஒரே சபையாய்த்தான் பரலோகத்தில் இருக்க போகிறோம். அங்கே நோ மோர் டினாமினேஷன்ஸ். டினாமினேஷனுக்கு தனி இடம் கொடுக்க போறது இல்ல, தனி சபை கொடுக்க போறது இல்ல. அத்தனை பேரில் இருந்தும் தி பெஸ்ட் கற்புள்ள கன்னிகைகள், அவருக்குள்ள மனவாட்டிகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரே மனவாட்டி சபையா மாத்திடுவார். அதுதான் அங்க நடக்க போகுது. இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது நீங்கள் மேலான காரியத்துக்கு போகாம இதிலேயே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க. இப்ப சபைக்குள்ள வந்துட்டீங்க, இது ஒன்லி பேசிக் தான். நீங்க இதை முடிவா நினைச்சுக்கிட்டீங்க, சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம் இனி பரலோகத்துக்கு போயிடுவோம். இல்ல, ஸ்கூல்ல சேர்த்ததுனால உங்க பையன் இன்ஜினியர் கிடையாது, சேர்த்திருக்கீங்க, இனிமேட்டு தான் அவன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? படிக்க தொடங்கணும். சேர்க்கிறது ஃபினிஷிங் இல்ல, சேர்க்கிறதா ஸ்டார்டிங். அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஃபினிஷிங் அல்ல, சர்ச்சுக்குள்ள வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஸ்டார்டிங். இங்கே தான் கொண்டாந்து ஆண்டவர் வச்சு உங்களை உருவாக்கி ரெடி பண்ணி கொண்டு போய் உட்கார வைப்பார். சிலர், பெரும்பான்மையானவர்கள் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சுன்னா தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கடமை முடிஞ்சிருச்சு, நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நோவா பேழையை கட்டிட்டார், ஜலப்பிரளயம் வந்தாச்சு, மிருகங்கள்லாம் உள்ள போயாச்சு, நோவாவும் உள்ள போயிட்டாரு. இப்போ தண்ணிக்கு மேல பேழை போயிட்டு இருக்கு. இப்போ நோவாவை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த பேழையை கட்டினேனோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. உள்ள வந்தாச்சு, எல்லாரும் சேவ்டு, மேட்டர் ஓவர், அவ்வளவுதான். இதுதான் அவருடைய விஷன். 100 வருஷமா ஆண்டவர் இதை தான் சொன்னாரு. கட்டியாச்சு, ஜலப்பிரளயமும் வந்துடுச்சு, நம்ம பாதுகாக்கப்பட்டோம், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. இவ்வளவுதான் நோவாவுடைய விஷன்.
அதனால அவர் என்ன பண்றாரு, வெளியே வந்த உடனே நேரா அடுத்து நோவா பத்தி இது மட்டும்தான் இருக்கு. நோவா ஆண்டவர்கிட்ட இருந்து வாக்குத்தத்தம் வாங்குறாரு. அந்த வாக்குத்தத்தம் அவர் காதுல ஏறல. அவர் என்ன பண்றாரு, போய் கூடாரத்தில் திராட்சை ரசத்தை குடிச்சு வெறித்து படுத்து இருந்தார். வேலை முடிஞ்சு எழுந்திருச்சு பசங்களை சபிச்சாரு, 2 பேரை வாழ்த்தினாரு, நோவா மரித்தான். இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. நோவா பத்தி பழைய ஏற்பாட்டில் இவ்வளவுதான் இருக்கும். அந்த இடத்துல அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் நோவாவுக்கு ஒரு விஷன் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. வெளியே வந்தோன்னே கர்த்தர் சொல்றாரு, நோவாவையும் 9ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிங்க பாப்போம். தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நல்லா கவனிங்க, 4 பேருக்கு தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 4 பேருக்கும் இதை ஸ்பிரிச்சுவலா தான் நீங்க பார்க்கணும். 4 பேருக்கும் கர்த்தர் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னார். ஆனா 3 பேர் தான் பெருகி பூமியை நிரப்பினாங்க, சேம் காம் யாபேத். நோவா அதை செய்யவே இல்லை. நோவா அதுக்கப்புறம் எந்த சந்ததியும் உண்டாக்கவே இல்லை. அதோட நோவா போய் படுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், பேழை கட்டினதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டு அவர் குறித்து வெறித்து படுத்தார். வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா நீதிமான் தான். அப்பதான் ஆண்டவர் உணர்த்தினாரு, உன் வேலை பூமியில இத்தோட முடியுதுன்னு அர்த்தம் இல்லை, நான் வருகிற வரைக்கும் உனக்கு விஷன் இருக்கிறது, அதுக்கு நீ ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும், ரெடி ஆகணும்னார். நீங்க சபைக்கு வர்றதோட உங்க ஆவிக்குரிய கடமை முடியல, இதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷன் இருக்கு, அந்த விஷனை நோக்கி தான் நீங்க ஓடணும். இல்லைன்னா நீங்கள் குடித்து வெறுத்து படுத்தா மாதிரி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில படுத்துருவீங்க, தரிசனம் இல்லாதவர்களாய் மாறிடுவீங்க. உங்களை கூப்பிட்டு கேட்டா உங்களுக்கு என்ன தரிசனம், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், இனி பரலோகத்துக்கு போனோம், அவ்வளவுதானா? அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு வந்து நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போயிடலாம், அவ்வளவுதானா கூட்டிட்டு போயிடலாம். ஏன் இப்ப வச்சிருக்கிறாரு இங்க? பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடி, வருகையில போறதுக்கு முன்னாடி இந்த கேப் எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, நடுவுல உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஏதோ கொஞ்சம் காரியம் இருக்கிறது, அதுக்கு தான் இன்னும் சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த காரியத்தினுடைய விஷன் உங்களுக்கு வரணும். சர்ச்சுக்கு வந்த, ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், 10 வருஷம் 5 வருஷமா இங்க இருக்கிறேன், கர்த்தர் கிருபை, ஆண்டவர் வந்தாருன்னா நாங்க போகணும். இது ராங், இது தப்பு. இதுக்கு நடுவுல நீங்க ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றீங்க. நோவா மிஸ் பண்ண மாதிரி நீங்க மிஸ் பண்றீங்க. அந்த நோவா செய்யாம போனதுனால தான் படுத்தாரு. இப்ப நீங்களும் அதை செய்யாம தான் இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளே கொண்டு வந்த பிறகு மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது. வாசிங்க, அதே எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும், அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும், அவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. இதோட வேலை முடிஞ்சிருச்சு, கூட்டிட்டு வந்தாச்சு. இனி ராஜா ஏதாவது ஒரு பொண்ணு கொடுங்கப்பா, ராஜஸ்திரியா மாத்திரேன். இல்ல, உள்ள வந்தாச்சு, கன்னி மாடத்துக்குள்ள வந்தாச்சு, சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு. இதோட பரலோகத்துக்கு போக வேண்டியதுதான், இதோட அரண்மனைக்குள்ள போக வேண்டியதுதான், ராஜா கிட்ட போக வேண்டியதுதான். இல்ல, நடுவுல ஒரு வேலை இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜஸ்திரியா மாறணும்னா மிக முக்கியமான ஒரு வேலையை இந்த பெண்களில் அத்தனை பேரும் செய்ய வேண்டி இருக்கிறது. அது சுத்திகரிப்புன்னு ஒண்ணு இருக்கிறது. அது என்ன இருக்குது? சுத்திகரிப்பு. என்ன சுத்திகரிப்பு? இதைத்தான் சொன்ன. என்ன சுத்திகரிப்பு? ராஜாவுக்கு ஏத்த மாதிரி சுத்திகரிப்பு, ராஜாவுக்கு பிரியப்படுகிற சுத்திகரிப்பு, ராஜா எப்படி விரும்புறாரோ அந்த சுத்திகரிப்பு. அங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நல்லா கவனிங்க, மணவாட்டிக்கும் மற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நான் எப்படி மணவாட்டி சபையா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரத்துல 12வது வசனம் வாசிங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகி அகஸ்வேருவனிடத்தில் பிரவேசிக்க
அவளுடைய முறை வருகிற அப்போ போது இயேசு வந்து நம்மளை கூட்டிக்கிட்டு போய் அவரோடு கூட வைத்துக் கொள்ளுகிறதற்கு முன்னாடி 12 மாத சுத்திகரிப்பு இருக்கு. 12 months இருக்கு சுத்திகரிப்பு. 3 வகையான சுத்திகரிப்பு இருக்குதாமா. ஒன்று வெள்ளை போலத்தினால சுத்திகரிப்பு, 2 கந்தர்வங்களால சுத்திகரிப்பு, 3 ஸ்திரீகளுடைய முறைமைகளின்படி உள்ள சுத்திகரிப்பு. வெள்ளை போலம் என்பது அபிஷேகம். ஒரு ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது, ஆரோனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, 500 சேக்கல் வெள்ளை போலத்தினாலும், இதே வார்த்தையை ஆரோனுக்கு சொல்வாரு, சுகந்த வர்க்கத்தினாலும் அவனை சுத்திகரிக்கணும்னு சொல்வார். சுத்திகரிச்சுதான் ஆரோனை அபிஷேகம் பண்ண முடியும். அதுல மிக முக்கியமானது வெள்ளை போலம், சுகந்த வர்க்கம். இது தேவனுக்குரியதான அபிஷேகம். உங்களை சுத்திகரிக்கப்படுகிற அபிஷேகம் இங்க இருக்கணும். இது வெள்ளை போலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யூஸ் பண்ற பாடி ஸ்ப்ரே எல்லாம் இருக்குல்ல, யூஸ் பண்ற பாடி ஸ்ப்ரே, சென்ட் எல்லாம் இருக்குல்ல, பெர்ஃப்யூம்ஸ், இது எல்லாத்துலயும் பாருங்க ஒரு இன்கிரீடியன்ஸ் இருக்கும். பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, மிர்ன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. மிர் அப்படின்னு சொன்னா அந்த சிமிர்னா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மிர்ரு தான் அது. சிமிர் மிர்ருன்பாங்க. அது வந்து வாசனையான ஒரு பொருள். இது எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மரத்துல இருக்கு. அந்த வெள்ளை போல மரம் ஒன்று இருக்கு, மிர் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தோடைய பட்டை தான் இந்த வாசனையை கொடுக்கும். ஆனா இந்த மரம் உடனே அந்த வாசனையை கொடுக்காது. எத்தனை வருஷம் அது வளருதோ அத்தனை வருஷம் வாசனை அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஒரு 30-20 வருஷம் அந்த மரம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, இதை வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க கூகுளில் போய் செக் பண்ணிக்கலாம், மினிமம் 5 கிலோமீட்டருக்கு அந்த வாசனை இருக்குமா. அந்த மரத்தோடைய வாசனை 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் வரும்போதே தெரியுமா. இந்த மாதிரி மிர் மரங்கள் இப்போ நீங்கள் கூட போனீங்கன்னா, ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த ஊட்டியெல்லாம் மேலே ஏறும்போது பார்த்தா யூக்கலிப்டஸ் வாசனை வரும் உங்களுக்கு. அப்படியே போகும்போது அது கிட்ட வரும்போது அந்த வாசனை வரும். அந்த மாதிரி இந்த மிர் மரத்தோடைய வாசனை அந்த அளவுக்கு வருமா. அந்த பட்டையை உரிச்சு அரைச்சி அதைத்தான் வெள்ளை போலத்தை செய்யற முறையை சொல்வார் லேவியராகமத்தில். கவனிச்சு கொள்ளுங்க, ராஜாவுக்கு நீங்கள் ராஜகுமாரத்தை மாறணும்னா இந்த வெள்ளை போல சுத்திகரிப்பு நல்ல வாசனை. ஆனா இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கர கசப்பு. வாயில் அடிச்சு பாருங்க, எந்த பெர்ஃப்யூமை வாயில் அடிச்சாலும் கசக்கும், பயங்கரமா கசக்கும். காரணம், அந்த வாசனையான பொருள் எப்பவுமே கசப்பு தன்மை உடையது. அதனால தான் இயேசுக்கு வெள்ளை போலத்தை கலந்து கொடுப்பாங்க சிலுவையில். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குரியதான மனவாட்டியா மாற வேண்டி இருக்குன்னா, உன் சாட்சியின் வாசனை ரொம்ப முக்கியம். ஆனா சாட்சியின் வாசனை கடந்து வருகிற பாதை இருக்குல்ல, அது ரொம்ப கசப்பானதாக தான் இருக்கும். அதனாலதான் கர்த்தர் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நம்ம கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டம்னு. கர்த்தர் யார தெரிஞ்சிருக்கிறாரு? கசப்பான வாழ்க்கையிலே வனாந்தரத்துல கடந்து போன உன்னையனையும் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார். எதுக்காக செலக்ட் பண்ணாரு? உங்கள் மூலமாக கர்த்தர் வாசனை வீசுவதற்காக. இந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கடைசி காலத்தின் உபதேசத்துல ரொம்ப அழகா பிசாசு சாத்தான் ஒரு வேலையை எடுத்தான், இந்த கசப்பை வெள்ளை போடுறது எடுக்கிறேன்ட்டான். அதாவது உன் வாழ்க்கையில உபத்திரவமே கிடையாது, கண்ணீரே கிடையாது. இப்போ நான் நேரடியாவே சொல்றேன், செழிப்பின் உபதேசம் உங்களுக்கு உபத்திரம் இல்லைன்னு சொல்லுது. அவங்க அப்படியே சொல்றாங்க. இப்ப இப்படி எடுத்துக்கோங்க, இயேசு உலகத்தில் உபத்திரம் உண்டுனாரா இல்லைனாரா? அப்படியே அகைன்ஸ்டா இருக்கு வசனத்துக்கு. அவங்க சொல்றது நேரடியா வசனத்துக்கு அகைன்ஸ்ட். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? நம்மை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். இது பிலிப்பியர்ல இருக்கு. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளெல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கத்துக்கு தான் இயேசு தரித்திரரானாரு. தேவ பிள்ளைகள் தான் உலகத்துல கோடீஸ்வரங்களா இருக்கணும், இது சாட்சியாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்பதான் மத்தவங்க பார்த்து பாருங்க இயேசு எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க, இந்த கோடீஸ்வரன் ஆகிறதுல கசப்பு இல்லை. பணக்காரனால என்ன கசப்பு இருக்கு? சந்தோஷம் தானே உங்களுக்கு பணக்காரனா இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை எழுதின பவுல் நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யவனா யார் மாறி இருக்கணும்? பவுல் தான் மாறி இருக்கணும், அப்போஸ்தலர்கள் தான் மாறி இருக்கணும். அவங்க தானே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்தாங்க. அவங்க தானே 2 போட் நிறைய மீனை விட்டு வந்தாங்க. அந்த மத்தியாயி தானே கவர்மெண்ட் வேலை, டாக்ஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு வந்தாரு. யோவான் தானே அப்பாவையும் வலையும் விட்டுட்டு வந்தாரு. அப்போ அவங்க தானே முதல்ல கோடீஸ்வரனா மாறி இருக்கணும். நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பணக்காரங்களா இருக்கணும். சரி, அப்போ அவங்க காலத்துல பணம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்றது அப்போஸ்தலர் நடபடிகள்ல எல்லாவற்றையும் வித்து எங்க வச்சாங்க? அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க, ஆஸ்தியை கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்கு. அப்ப அவங்க கிட்ட பணமும் இருந்துச்சு. ஆனால் தேவன் சொன்ன ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இது அல்ல. சிமர்னா சபையை பார்த்து அழகா ஒன்று சொல்வாரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும்
உனக்குள்ள தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப கர்த்தர் சொன்ன வாசனை இதல்ல வெள்ளை போல வாசனை. இன்னைக்கு அழகா அந்த கசப்பை எடுக்கிறான். கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டம்தான், நான் இல்லைன்னே சொல்லல. வேதம் சொல்லுது, இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள். இன்னைக்கு சபையும் சரி, ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, இந்த இடுக்கனான வாசல் வழியை பிரவேசிப்பதற்கு விரும்பவில்லை. வெள்ளை போல சுத்திகரிப்பு இல்லாமல் நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியாய் மாறவே முடியாது. உபத்திரவத்தில் தான் நீ பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். நான் பட்ட பாடுகளினாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இங்க உபத்திரவப்படாம கர்த்தருக்கு பட்ட தீட்டப்பட்ட வைரமா ஒருத்தனும் கூட மாற முடியாது. உபத்திரவப்படாம கர்த்தருடைய அன்பை 100% நீ ருசிக்க முடியாது. உபத்திரவம் இல்லாமல் வனாந்தரத்தில் கர்த்தருடைய அற்புதமான கரத்தை உன்னால் பார்க்கவே முடியாது. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கடைசி காலத்துல உபதேசம் தலைகீழ மாறுது. அப்போ உபதேசத்தை நம்ம அப்பனா உபத்திரவத்தை விரும்பணுமா? நீங்க பைபிள் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வசனத்தின்படி சொன்னா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. இந்த வசனத்தை நீங்க வேணா வாசிங்க, நீங்களே எல்லாருமே எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டபடியால் எப்படி போனாங்க? சந்தோஷமா போயிருக்கான். எப்படி, எதுக்காக சந்தோஷம் தெரியுமா? நம்ம ஆண்டவருக்காக அடி வாங்கி இருக்கோண்டா, ஆண்டவருக்காக அவமானப்பட்டிருக்கோண்டா, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்ன்றான். அதாவது ஆண்டவருக்காக அவமானப்படுறதுக்கு குவாலிஃபைட் ஆயிட்டான் அவன். நாம ஆண்டவருக்காக கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தான் குவாலிஃபைட் ஆயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வசனம் சொல்லுது, அவமானப்படுவதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்பட்டபடியினால். இப்பவும் நல்லா கவனிங்க, இப்பவும் சொல்றேன், உபத்திரவத்தை நாம் விரும்பி கேட்கல, ஆனா அவன் விரும்பி இருக்கான். இந்த வசனத்தின்படி அவன் என்ன செய்யறான்? விரும்புறான். நான் உங்களை விரும்புங்கன்னு கூட சொல்லல. இந்த வசனத்தின்படி பார்த்தா இன்னும் ஒரு படி மேல போய் நான் சொல்லுவேன். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நான் பரதேசிக்கு போன ஒரு மனுஷனை அறிவேன், நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் பெருசா சொல்லல, ஆனா நான் பாடுகள் நிமித்தம் மேன்மை பாராட்டுவேனுங்கிறார். நான் பட்டனே ஒரு கஷ்டம், அதுதான் எனக்கு சந்தோஷங்கிறார். நீங்க பைபிள் முழுக்க எடுத்து பாருங்க. இப்ப சபை இந்த சத்தியத்தை கேட்கவே தயாரா இல்லை. அதான் இப்ப பிரச்சனை. நீங்க போகன்னு கூட சொல்லல, கேட்கறதுக்கு கூட உங்க காதுகள் அடைக்கப்பட்டுருச்சு. கடந்த 20 வருஷமா இப்படிப்பட்ட உபதேசங்களை சபைக்குள்ள பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பாசிட்டிவ் மோட்டிவ் எது பாசிட்டிவ் எது மோட்டிவ்னே உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இந்த உபத்திரவம் வரணும்னு சொல்ல, வந்தா ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நீங்களும் நானும் உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணி தான் இங்க வந்தே இருக்கிறோம். அத்தனை பேரும், நான் சொல்றது மேக்சிமம் ஏதோ ஒரு உபத்திரவம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உபத்திரவம். ஒருத்தருக்கு பசியா இருக்கலாம், ஒருத்தருக்கு பஞ்சமா இருக்கலாம், ஒருத்தருக்கு பட்டயமா இருக்கலாம், ஒருத்தருக்கு நிர்வாணமா இருக்கலாம், ஒருத்தருக்கு நாசமோசமா இருக்கலாம், ஒருத்தருக்கு சொந்தக்காரங்களால பிரச்சனையா இருக்கலாம், அப்பா அம்மா அடிச்சு விரட்டி இருக்கலாம், கணவன் விட்டு இருக்கலாம், மனைவியால் பிரச்சனையா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அத்தனை பேருக்கும் ஏதோ ஒன்று பணப்பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கு நடுவுல தான் கர்த்தரை தேடி கர்த்தரை பிடிச்சி அவர் ஆசீர்வதிச்சு, அதுக்கு நடுவுல கர்த்தர் உங்களை எண்ணி உயர்த்தி கொண்டு இங்க உட்கார வச்சிருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானுமே கர்த்தரை இன்னும் உறுதியா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒண்ணுமில்லாத போது கர்த்தர் என்ன கையில பிடிச்சாரு, எல்லாரும் வெறுத்த போது கர்த்தர் என்ன நேசிச்சாரு, மரணத்தின் நறுவாயில கர்த்தர் என்ன ஜீவனோடு கூட எடுத்தாரு, டாக்டர்ஸே கைவிட்ட போது கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தாரு, உனக்கு குழந்தையே இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்ன போது குழந்தைய கொடுத்து கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, நீ தேவையில்லைன்னு என்னை விரட்டி விட்ட போது நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவர் என்ன சேர்த்துக்கிட்டாரு. அந்த உபத்திரவம் தான் கிறிஸ்துவின் அன்பை எனக்கு தெரியப்படுத்துச்சு. அதுதான் என்னை கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிற்க பண்ணிச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்டே கிட்டி இருக்கிறேன். அப்படி வந்துட்டு நான் என்ன சொல்றேன், உனக்கு உபத்திரவம் இல்லை, உனக்கு கண்ணீர் இல்லை, உனக்கு கேட்டா சொல்றான் பாசிட்டிவா பேசுங்க, அப்பதான் நடக்கும்ன்றான். நான் சொல்றேன், நீ சத்தியத்தை சொல்லிடு. இயேசுநாதர் ஒரு நாளும் சத்தியத்தை திருச்சி பேசினவர் இல்லை. அவர் பட்ட பயங்கரமான பாடு, அவர் சிலுவை மரணத்தை நிறைய அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளை நோக்கி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், டே நான் தான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்படக்கூடாது, அப்படித்தானே சொல்லுவார். அந்த வார்த்தை தானே சொல்லுவாங்க, எல்லா அப்பாவும் அப்படி தானே சொல்லுவாங்க. நான் தான் ரொம்ப பாடு அனுபவிச்சேன், உனக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது. ஆனால் நம்ம அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா,
நான் உனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் உனக்கு கொஞ்சம் பாடு வச்சிருக்கிறேன், அதோட வந்துருங்கிறார். நான் சிலுவை சுமந்துட்டேன், அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். உனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் அளவுக்கு சிலுவை உனக்கு இல்லை, ஆனால் உனக்கு ஒரு சிலுவை உண்டு, அதை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்ன. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு முள்ளு கொடுத்துருக்கிறாரு. அந்த முள்ளு எது வேணாலும் இருக்கலாம். மனுஷனாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது வியாதியாக சரீரத்தில் இருக்கலாம். பவுல் சொல்கிறார், எனக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருங்கிறாரு. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த முள் போகணும், அந்த முள்ளை ஜெயிக்கணும், நீ போராடக்கூடாது. அந்த முள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசீர்வாதம். அந்த முள் உன்னை உயர்த்தாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ள உன்னை நிலைநிற்க பண்ணும். அருமையான தாட். எனக்கு ஆண்டவர் அதை எப்படி சொல்லி கொடுத்துருந்தாருன்னா, உன் தலைக்கு மேலே ஒரு முள் இப்படி வச்சுட்டேன், உனக்கு ஏதாவது வெளிப்பாடு வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்தும் போது உன்னை அறியாமலே தலை இப்படி தூக்கும். பிரைஸ் தி லார்ட். முள் டக்குன்னு குத்தம், திருப்பி இல்லை கீழே குனி, இதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வெளிப்பாடு எது வந்தாலும் தலை இப்படியே தான் இருக்கணும், மேலே போயிடக்கூடாது. நான் தான், நமக்கு நம்மளை மாதிரி யாரு, நம்மளை மாதிரி பாடுறதுக்கு யாரு, நம்மளை மாதிரி பேசுறதுக்கு யாரு, நம்மளை மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு யாரு. முள்ளு டொக்குன்னு குத்தம். அந்த முள்ளு எது வேணாலும் இருக்கும். ஏன்னா எல்லாரும் புகழ்ந்துட்டு நம்மளை யாருமே கரெக்ட் பண்ணாதவங்க இருந்துட்டாங்கன்னா, நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கே ஆள் இல்லைன்னா நம்ம தப்பு பண்ண போகிறோம்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்மளை கூட்டிகிட்டே இருக்கணும். அது என்னை உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய இருந்துட்டு போட்டோம். ஏதோ ஒரு இடத்துல எங்கே போனாலும் பல நேரங்களில் நம்மை குட்டுகிறதுக்கு ஆண்டவர் சிலரை வச்சிருக்கிறாரு. இதுதான் உபத்திரவம். நான் சொன்னது ரொம்ப சிம்பிள். இதை தாண்டி ரொம்ப மேலே போக போக சில காரியங்களை கர்த்தர் வைப்பார். ஆனால் இது எதுவுமே தீமைக்கானதல்ல, நன்மைக்கானது. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒன்று தான். வனாந்தரத்தின் பாதையில எந்த பரிசுத்தவானும் மரித்து போக மாட்டான், செத்து செத்து பிழைப்பானை ஒழிய அவன் சாகவே மாட்டான். கர்த்தர் அவனை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல சேர்த்துருவார். அதான் நிஜம். செத்து செத்து பிழைப்போம், அது நடக்கும். அதுவும் குறிப்பா ஊழியக்காரன் பிள்ளைகள் இருக்குல்ல, நமக்கு நல்ல ஊழியம் போதுன்னா சில நேரத்தில் பிசாசு அங்கே தான் வந்து கை வைப்பான். நல்ல பீக்கில் ஊழியம் இருக்கும், ஏதாவது நல்ல மீட்டிங் போகும், முடிச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஃபோன் வரும், பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை உடனே வாங்கன்னு. ஒரு சந்தோஷமும் மனசில் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடுற மாதிரி. இது பயங்கர சீரியஸாக சில நேரத்தில் நடக்கும். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஹாஸ்பிட்டல் வச்சு கேட்டேன், ஒரு காரியம் நடக்குது, இந்த பக்கம் பார்த்தா பையனை கொண்டு போய் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. நேராக கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. 1.5 வயசு பையனுக்கு கையிலெல்லாம் என்னவோ போட்டு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிருக்கிறாங்க. வாசல்லேருந்து ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே நான் உமக்கு தானே ஊழியம் பண்ணேன், ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது? ஏதாவது ஒரு வசனம் உள்ளுக்குள்ள அப்படி பேசுவார். ஆண்டவர் சொன்னார், நீ பண்ணுற ஊழியம் அப்படி தான், தைரியமாக இரு, பிள்ளை செத்து செத்து பிழைக்கும், சாகாது ஒரு நாளுன்னு சொன்னார். இன்னைய வரைக்கும் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கு. அல்லேலூயா. வெள்ளை போலத்தினால சுத்திகரிப்பு கண்டிப்பாய் அவசியம். நீங்க யோசிச்சு பாருங்க, பரலோகத்தில் வந்து நிற்கிற அத்தனை பேரையும் பாருங்க. வெளிப்படுத்தல் 6:9 தேவ வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் இவங்க எல்லாம் ரத்த சாட்சி. ஃபர்ஸ்ட் குரூப் பரலோகத்தில், அதாவது ஆவியில பார்க்குறாரு அவர். 2வது 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 9ஆம் வசனத்தில் சிங்காசனத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப்பை குத்தி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 2வது குரூப் எதுல வந்திருக்கிறாங்க? மிகுந்த உபத்திரவம். 3வது குரூப் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ரத்த சாட்சியா மரிச்சவங்க, அந்தி கிறிஸ்துக்கு கீழ்ப்படியாம அவனுக்காக அவனை எதிர்த்து நின்று செத்தவங்கன்னு அர்த்தம். இது 3வது குரூப். 4வது குரூப் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும். இவங்களையும் பாருங்க, இவங்களும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். வந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் உபத்திரவத்தை சந்திச்சு கிறிஸ்துவுக்காக மரித்து ஜெயம் கொன்று உயிர் தெழுந்தவன் தான் அத்தனை பேரும் பரலோகத்தில் இருக்கிறவன். அத்தனை பேரும் பரலோகத்தில் இருக்கிற எல்லா நிலை, பலிபீடத்துக்கிட்ட, சிங்காசனத்துக்கிட்ட, அப்புறம் பூமியில அரசாட்சி செய்யறவன், கண்ணாடி கடல்கிட்ட இருக்கிறவன், யாரை வேணாலும் பாருங்க, ஏதோ ஒரு உபத்திரவம் அவனுக்கு இருந்திருக்கு. அதை கிராஸ் பண்ணி தான் அங்க வந்திருக்கிறான். நீங்க ரிச்சர்ட் உம்ரன் ஐயாவோட புக்கை படிச்சு பாருங்க, படும் வேதனையில் பரம வெற்றி. அவருக்கெல்லாம் இல்லாத உபத்திரவமா? அதுக்கு நடுவில் ஜெயிச்சு அந்த ஒரு மனுஷனுடைய சாட்சி லட்சக்கணக்கான மிஷினரிகளை உருவாக்கி இருக்கிறது. கர்த்தர் ஒரு நாளும் உபத்திரவத்தில் உன்னை சாக விட மாட்டார். உன் மூலமாக அநேகரை வாழ வைக்கிறவர்.
இன்னைக்கு கடைசி காலம் அப்படி ஆகி போச்சு. வெள்ளை போலமே கிடையாது, கசப்பே கிடையாது, உனக்கு அதுவே கிடையாது. இப்படி சொன்னவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் தான். உபத்திரவத்துக்கு மத்தியிலிருந்து வந்தவங்க தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. இன்னைக்கு ஜனங்க கிட்ட வந்து கள்ளோபதேசமா சொல்றாங்க, தயவு செய்து நீங்கள் மனவாட்டி சபையா மாறணும்னா இப்பொழுது ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதைக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கலாம். நீங்க சில நேரத்தில் கேட்கலாம், ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆகுது, ஏன் அந்த மாதிரி பாதையில கடந்து போகிறேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேனே, இது எப்போ மாறும், என்று மாறும் எந்த துயரம் ஏங்கி உள்ளம் ஏங்குகையில் நீங்க பாடிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லா பரிசுத்தவான்களும் கடந்து போன பாதை, இது பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்ட பாதை. இந்த பாதையில நான் உன்னை நடத்துகிறேன் என்றால் முடிவு பரியந்தம் உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன்னை மனவாட்டியை மாற்றுவதற்கு தான் இந்த பாதையில் நடத்துகிறேன். நீ படுகிற பாடுகள் ஒரு நாளும் விருதாவாய் போகாது, வீணாய் போகாது. அது உன்னை சுத்திகரிக்கிறது. இன்னும் நீ கர்த்தரை உறுதியா பிடிப்பீங்க, இன்னும் வசனத்துக்கு நேரா போவீங்க, இன்னும் ஜெபத்துக்கு நேரா போவீங்க. நல்லா பாருங்க, ஒரு உபத்திரவம் முடியும் போது நீங்க கர்த்தர்கிட்ட க்ளோஸ் ஆயிருப்பீங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அதுதான். ஆசீர்வாதத்தில் தடுமாடுகிற சபை உபத்திரவத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும். அது என்ன ஃபார்முலானே தெரியாது. உபத்திரவத்தில் அவங்க உண்மையா இருப்பாங்க ஆண்டவருக்கு, ஆசீர்வாதம் வரும்போது தான் தடுமாறுவாங்க. அந்த உபத்திரவம் பல நேரங்களிலே நம்மை உருவாக்குகிறது. ரெண்டாவது, இப்போ சுத்திகரிப்பு காரியம் நடக்குது. 12 மாசம் ஒவ்வொரு நாளும் மணவாளனை சந்திப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிப்புக்குள்ள போய்கிட்டே இருக்கணும். இந்த சுத்திகரிப்புக்குள்ள போகிறவங்களுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வாசிங்க 13வது வசனம் வாசிங்க. 2:13 எஸ்தரின் புஸ்தகம். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக அவன் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க. இப்படி போற பெண்கள் ராஜாவுக்கு அரண்மனைக்குள்ள போய், கன்னி மாடத்திலிருந்து அரண்மனைக்குள்ள போய் ராஜாவுக்கு மனவாட்டியா மாறணும்னு நினைக்கிற பெண்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, அவள் வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா நீங்க தியானிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த வசனத்தை முடிஞ்சா எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அதாவது ராஜாவுக்கு என்று சுத்திகரிக்கப்பட்டாச்சு. இப்போ ராஜாவுக்காக செலக்ட் பண்ணி சுத்திகரிப்பு ஆயிடுச்சு. இப்போ அரண்மனைக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, வருகையில போறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஜோடிக்கப்பட்ட பெண் கன்னி மாடத்திலிருந்து, சபையிலிருந்து தன்னோடு கூட பரலோகத்துக்கு போக, அரண்மனைக்கு போக. இப்போ சபையிலிருந்து நம்ம எங்க போறோம்? பரலோகத்துக்கு போக போறோம். கன்னி மாடத்திலிருந்து எங்க போறோம்? ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள போக போறாங்க. அப்படி போகும்போது அந்த பெண் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அவளுக்கு, இப்போ நல்லா கவனிங்க, அரண்மனைக்கு ராஜாவை பார்க்க போறவ என்ன கேட்பா? நான் கேட்கறது புரியுதா? இப்போ அரண்மனையிலேருந்து வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. அரண்மனையிலேருந்து வீட்டுக்கு போறானா தான் வீட்டுக்கு என்னென்னலாம், தனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் அவ என்ன செய்வா? கேட்பா. ஆனா இப்போ இவ எங்க இருந்து எங்க போறா? கன்னி மாடத்திலிருந்து ராஜ அரண்மனைக்கு போறா, ராஜாவை பார்க்க போறா. அப்ப ராஜாவை பார்க்கும் போது இவ கேட்டதெல்லாம் கொடுக்கப்படும். அப்ப இவ என்ன கேட்பா? ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, ராஜாவுக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அவள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும். இப்ப இவளுக்கு கொடுக்கறதுக்கான நோக்கம் என்னன்னா, நீ ராஜகுமாரத்தியா மாறணும், உனக்கு என்ன கேட்கறியோ நான் தரேன், ஆனா நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியா மாறிடணும். ஏன்னா வஸ்திக்கு பதிலாக உன்னை கொண்டு வரணும். இப்ப அவள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும். இப்ப இந்த பெண் என்ன பண்ணுவா? பொதுவா சாதாரணமா அந்த பெண் என்ன பண்ணுவா? ராஜாவுக்கு என்ன பெர்ஃப்யூம் பிடிக்கும் அதை போடு, ராஜாவுக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும் அதை போடு, இப்போ அடுத்து ராஜாவுக்கு என்ன மாதிரி நகை பிடிக்கும் அதை போடு, ராஜாவுக்கு எப்படி முடிவாரனா பிடிக்கும் அந்த மாதிரி வாரு, அதுக்கான கிளிப்பு கொடு, அந்த மாதிரி பின்னு போடு, ராஜாவுக்கு என்ன மாதிரி செருப்பு போட்டா பிடிக்கும் அந்த மாதிரி கலர்ல செருப்பு போடு, அடுத்து ராஜாவுக்கு என்ன கையில கொண்டு போனா சாப்பிடுவாரு அந்த மாதிரி. இவ கேட்கறது எல்லாம் எதுக்காக இருக்கும்? ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணி ராஜகுமாரத்தியா மாறுறதுக்கு, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப போறது அரண்மனைக்கு. ஆனால் இந்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனம். ஆனா எஸ்தர் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இது எல்லா பெண்களும் செஞ்சது. இவ்வளவு நேரம் நான் சொன்னது, எஸ்தர் முறை வந்த போது நல்ல கவனிங்களேன், ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகா நியமித்த காரியமே அல்லாமல் அவ வேற ஒன்றையும் கேட்கவில்லை. ஏன்? இப்போ
எஸ்தருக்கும் மற்ற பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்? எஸ்தர் மட்டும் ராஜகுமார்த்தியா மாறிட்டாங்க, மற்ற பெண்கள் மாறலை. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அத்தனை பெண்களுக்கும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, எஸ்தருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க? நல்ல எண்ணம், எப்படியாவது ராஜகுமார்த்தியா மாறிடணும், ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆகணும். அதனால ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவங்க என்னென்னலாம் யோசிச்சு செய்யறாங்களோ, யோசிச்சு தான் செய்வாங்க, சும்மா செய்ய மாட்டாங்க, யோசிச்சு எல்லாம் செய்யறாங்க. ஆனால் எஸ்தர் என்ன பண்ணாங்க? யோசிக்கவே இல்லை. அந்த ஏகா கிட்ட போய் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க அத்தனை பேருக்கும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, ஏகாவுக்கு ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஏன்னா அவன் தான் ராஜாவுக்கு ராஜகுமார்த்தியை ஏற்பாடு பண்றவன், ரெடி பண்ணி ராஜகுமார்த்தியை மாத்தினவன், அவன் தான் வஸ்தியை மாத்தினவன். இப்போ போய் ஏகாட்ட ராஜாவுக்கு ராஜகுமார்த்திக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அதை மட்டும் எனக்கு கொடு. இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜகுமார்த்தியா கற்புள்ள கன்னிகையா நீங்க மாறணும்னா இந்த ரெண்டு காரியம் இங்க இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். இந்த நாமத்தில் கிடைக்கிற அத்தாரிட்டியை ராங்கா யூஸ் பண்ற ஒரு குரூப். இவங்க என்ன பண்றாங்க? இப்பவும் சொல்றேன், ஒரு குரூப் தங்களுக்குன்னு வாங்கிக்குது. ஆண்டவர் எதை கேட்டாலும் கொடுப்பாரு, நம்ம ஆண்டவர் கிருபை உள்ளவர், நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், நம்முடைய ஆண்டவர் நம்மை ராஜாவாக்கும்படி ஐஸ்வர்யனாக்கும்படி தருத்திரனானார். ஆண்டவரே எங்களுக்கு நேரம் கொடுங்க, வீடு கொடுங்க, ஊரத்துக்கு பக்கத்தில் அந்த கொடுங்க, ஆண்டவர் எடுத்துக்க. ஏன்னா என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேங்கிறது ஃபார்முலா, அது லா, சட்டம். கர்த்தர் சொன்னது கொடுத்துருவார். இப்போ ஒரு இளையகுமாரன் போய் அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா தகப்பனே, அவன் மட்டும்தான் பாருங்க, மூத்த குமாரன் அப்படி பேச மாட்டான், இளையகுமாரன் மட்டும்தான் அப்படி பேசுவான். தகப்பனே எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க அம்மா. அப்பா பிரித்து கொடுத்தாரா இல்லையா? அப்பா அட்வைஸ் பண்ணாரா அவனுக்கு? ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ண மாட்டார், ஒரு அட்வைஸ் கூட பண்ணவே இல்லை அப்பா. இப்போ பாருங்க, உங்ககிட்ட பையன் வந்து கேட்டா நீங்க ஒரு 50 ரூபா கேட்டா 50 கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களா? எதுக்கு, ஏன், எவ்வளோ எவ்வளோ மிச்சம் வரும் கேட்பீங்களா மாட்டீங்களா? கன்ஃபார்மாக கேட்போம். அதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த இளையகுமாரன் போய் கேட்டோன்னே அப்பா என்ன பண்ணிடுவார்? எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவார், சொத்தை கொடுத்துருவார். அவருக்கு நல்லா தெரியும் அவன் அதை அழிக்க போகிறான், அவனோட கேரக்டர் அவனுக்கு தெரியும். ஆனாலும் தகப்பனேன்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த நாமத்துக்கு என்ன அதிகாரம் உண்டோ அதன்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதன் அடிப்படையில் தான் நீங்க எதை கேட்டாலும் கத்தரிப்ப தராரு. ஆனா இது எல்லாம் ராஜாவுக்கு பிரியமானு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க வாங்கறதெல்லாம் ராஜாவுக்கு பிரியமா இல்ல, ஆனா கேட்கறது இயேசுவின் நாமத்தினால. அது பரலோகத்தினுடைய கிங்டம் சட்டம். இயேசுவின் நாமத்துல கேட்டா கிடைக்கும், கொடுத்துரு. ஏன் துன்மார்க்கனே தரையா? என் பையன் கேட்கறான் குடியா, அவன் இளையகுமாரன் குடு, அவன் எங்க அப்பான்ற பேச்சில் கேட்கறான். பல நேரத்தில் நாம என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட அதை கேட்கிறோம் இதை கேட்கிறோம், ஆண்டவர் கொடுத்துறாரு. கொடுக்காத தேவனே கிடையாது. நான் சொல்லுவேன், என் அனுபவத்தில் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து மாதிரி ஆசீர்வதிக்கிற தேவனை உலகத்தில் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. The one and only God. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் தருவார், எல்லாம் அப்படி கொடுக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் பிரியமா கொடுக்கிறாருன்னா இல்ல. பல நேரங்களில் ஊழியத்திலும் இது நடக்குது, விசுவாச வாழ்க்கை நடக்குது. இப்போ எஸ்தர் போய் ஏகா கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, ஆனால் நான் ராஜகுமார்த்தியா மாறணும், எனக்கு அந்த ராஜாவுக்கு பிடிக்கிறத மட்டும் கொடுங்க, எனக்கு பிடிச்சதை கொடுக்காதீங்க, ராஜாவுக்கு பிடிச்சதை எனக்கு கொடுங்கன்னு அந்த அம்மா சொன்னதுனால நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இப்போ புரியுதா? நாம் இங்கிருந்து பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள். அப்படி பரலோகத்துக்கு போறவங்க இந்த பூமியில நீங்க கேட்கறது எதுவா இருக்கணும் தெரியுமா? ராஜாவை பிரியப்படுத்துகிற விஷயமா இருக்கணும், ராஜகுமார்த்தியை மாறுற விஷயமா இருக்கணும். அந்த காரியம் என்ன என்பதை உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். அதுதான் ஏகா. ஆவியானவர் உணர்த்துவார். அதை நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கிறாரோ அது அப்படியே ராஜாவுக்கு பிரியமாய் மாறும். அவ உங்களை மாதிரி உங்க இஷ்டத்துக்கு அலங்காரம் பண்ணல, அவ எனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணி இருக்கிறா. எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அலங்காரம் பண்ணி இருக்கிறார். இதைத்தான் கர்த்தர் சபை கிட்ட எதிர்பார்க்கிறார். இதைத்தான் ஒவ்வொரு விசுவாசிகிட்டையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
நீ உன் இஷ்டப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்க்கை அல்ல. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு பிரியப்படும்படி வாழும்படி இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது பரலோகத்துக்கு என்ன பிரியம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தெரியப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை என்னையும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறதா இருக்குமே ஒழிய ஒரு நாளும் உன்னை என்னையும் கஷ்டப்படுத்துறதாக இருக்காது. சில நேரத்தில் ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கிறார். சில நேரத்தில் வெள்ளை போலத்தை போட்டு முக்கி எடுக்கிறார். எஸ்தர் நினைச்சிருப்பாங்க, சே இவ்வளோ கஷ்டம் எதுக்கு எனக்கு, இவ்வளோ கசப்பான சுத்திகரிப்புல 6 மாசம் என்ன உட்கார வைக்கிறாரு ஏகா. இந்த ஏகாக்கு மனசாட்சியே இல்லையா? போட்டு எல்லாரையும் மாதிரி என்னையும் சுத்திகரிக்கு இப்படி கஷ்டப்புல உட்கார வைக்கிறாரே. ஆண்டவர் சொல்வார், ஏகான் நினைப்பார், இல்லையே எஸ்தர் நீ ராஜகுமார்த்தியா மாறணும். இப்போ ஒரு கேள்வி இது எஸ்தருக்கு வரும், சரி என்ன ராஜகுமார்த்தியா தான் மாத்துறீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜகுமார்த்தியாகி நான் என்ன பண்ண போறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு நாள் வரும் எஸ்தர், நீ ராஜகுமார்த்தி ஆனா மட்டும்தான் உன் மூலமாக நான் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அந்த கூட்டத்தை காப்பாற்றுவதற்கு தான் நீ இன்று ராஜகுமார்த்தியை மாற்றப்பட்டாள். நீ உனக்காக ராஜகுமார்த்தியை மாற்றப்படல, ராஜாவுக்காக மாற்றப்பட்டால். எதுக்காக தெரியுமா? நீ ராஜகுமார்த்தியா மாறினாதான் ராஜாவுக்குரிய ஒரு ஜனம் இருக்குது, அந்த ஜனம் பாதுகாக்கப்படும். எதுக்கு கர்த்தர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சாட்சியோட உங்களை கொண்டு உட்கார வைக்கணும்? எதுக்கு இவ்வளவு உபத்திரத்து மத்தியில கொண்டு வரணும் தெரியுமா? உன்னை மட்டும் கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அல்ல, உன் மூலமாக கர்த்தர் இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. உன் மூலமாக ஒரு பெரிய அறுவடை செய்யப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு சகோதரி வந்து இவ்விதமா என்கிட்ட சொன்னாங்க, கணவர் பயங்கரமா கஷ்டம் வேதனைப்படுத்துறாரு. பிள்ளைகள் வந்து 2 பிள்ளைகள் இருக்கு, இந்த அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. கணவர் வேதனைப்படுத்துறாரு, விட்டு போயிட்டாரு, அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. இந்த அம்மா கேட்டாங்க, எதுக்காக பிரதர் ஆண்டவர் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தணும், நான் என்ன செய்யணும்? அப்போ அவங்களுக்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்க வச்சார் சில வருஷங்களுக்கு முன்பாக. சிஸ்டர், நீங்கள் கடந்து போகிற பாதை எதுவுமே வீணானதல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கும், உங்களை பயன்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இப்படி நடத்துறாரு. அப்போ அவங்களுக்கு அது புரியலை. ஆனாலும் அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அந்த உபத்திரவத்தில் உண்மையாக இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி உபத்திரவத்தின் மத்தியில் போற எத்தனையோ பெண்களை கவுன்சிலிங் பண்ணி சூசைட்ல இருந்து காப்பாத்தி கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்திரீ தன்னை அர்ப்பணித்ததின் நிமித்தம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட காப்பாற்றப்பட்டிருப்பாங்களானால் உங்கள் ஒவ்வொருத்தரின் மூலமாகவும் ராஜகுமாரத்திகள் மூலமாகவும் ஆயிரக்கணக்கானவர்களை கர்த்தர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ ஏன் இத்தனை நாள் சுத்திகரிக்கப்பட்டீங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ராஜகுமாரத்தி ஆகிறதுக்கு? ஒருவேளை இந்த தாட் உங்களுக்கு வரும், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் பரலோகத்துக்கு போனோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் ராஜகுமாரத்தி ஆகணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆகிறது உனக்காக மட்டும் அல்ல, ஆண்டவர் உன் மூலமாக ஒரு பெரிய திட்டம் பின்னாடி இருக்குது. உன்னை ராஜகுமாரத்தியை மாற்றுவதற்கு கர்த்தருக்கு வேறொரு திட்டம் இருக்கு. உன்னை நடத்துகிறதுக்கு நீ ஏன் இப்படி கடந்து வர கஷ்டப்பட்டு வரீங்கன்னா கர்த்தருக்கு உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இந்த திருச்சபையின் மூலமாக உங்கள் மூலமாக இன்னும் ஒரு பெரிய கூட்டம் காப்பாற்றப்பட வேண்டி இருக்கிறது. அந்த கூட்டத்தை காப்பாற்றி அந்த ஜனங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். நீ போகிற எந்த பாதையும் வீண் அல்ல, நீ சிந்துகிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் அல்ல, நீ பட்ட பாடுகளில் ஒரு நாள் கூட வீண் அல்ல. அத்தனையும் தேவனுடைய திட்டத்தின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கவே இல்லை. ஒருவேளை நான் தப்பு பண்ணேன், சில பிரச்சனைகளை போனேன், நான் தவறா நடந்தேன், அதனால எனக்கு இந்த உபத்திரம் வந்ததுன்னு நீங்க சொன்னாலும் கர்த்தர் கொடுக்கிற உங்களுக்கு வாக்கு தத்தம் உன்னை திருத்தி மாத்தி அதையே சரி பண்ணி மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தகப்பன். என்னதான் பசங்க தப்பு பண்ணாலும் அடிச்சாவது திருத்தியாவது திருப்பி கொண்டு வந்து அதே ஆசீர்வாதத்தில் வைக்கணும்னு விரும்பினாதான் அவன் தகப்பன். பாருங்க, ஒரு தகப்பன் செஞ்சதை நான் சொல்லிட்டு ஜோம் பண்ணி முடிச்சிடுறேன். 3 பசங்க அந்த தகப்பனுக்கு. ஒரு பையன் நல்லா படிச்சு அமெரிக்காவில் இருக்கிறான், இன்னொரு பையன் டாக்டருக்கு படிச்சு இங்க இருக்கிறான், 3வது பையனுக்கு படிப்பு வரல, அவனுக்கு வரல, ஆனா நல்ல பையன், படிப்பு வரல. அப்பாவுக்கு துணையா அப்பாவும் டாக்டர், இன்னொரு பையனும் டாக்டர், இன்னொரு பையன் வெளிநாட்டில் இருக்கான். இந்த பையன் அந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாவுக்கு உதவியா அசிஸ்டன்ட் மாதிரி கிளீனிங் பண்ணுறது, அப்பா கூட பேக் தூக்கிட்டு வருது, எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். அந்த அப்பா மரிக்கும் தருவாய் வந்தது. வரும்போது அந்த சொத்தை 3 பகுதியாக எழுதுறாரு. எழுதும் போது
அந்த முதல் பையன் சொல்லிட்டான், நான் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன், எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம், அந்த 2 பசங்களுக்கே பிரித்து கொடுத்துருங்க, எனக்கு வேணான்ட்டான். அவன் நல்ல பையன் பாருங்க. இந்த 2 பங்களுக்கு பாகு பிரிக்கும் போது 3 பங்கா பிரித்து 2 பங்கை அந்த படிக்காத பையன் கையில் கொடுத்தாரு, 1 பங்கை அந்த படித்த பையில கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, சென்னையில் நடந்துச்சு, அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, டே நீ படிச்சுட்ட, நல்லா வந்துட்ட, பாவம் அவனுக்கு படிப்பு இயற்கையாகவே வரல, ஆனால் நல்ல பையன், அவனுக்கு அவன் இவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டான்டா, 2 பிள்ளைங்க இருக்குது, அவனுக்கு 2 மடங்காக கொடுத்தா அவன் நல்லா இருப்பான்டானோன்னு அந்த மூத்த பையனை ஒத்துக்கிட்டான். அவனுக்கு 2 பங்கு கொடுத்தாங்க. யோசித்து பாருங்க, அது வரைக்கும் அவன் படிப்பு வரல, அவமானப்படுத்தப்பட்டான். அதே அப்பா அவனை எத்தனை தடவை திட்டி இருக்கிறாரு. ஒரு நாள் வந்தது, அவன் பட்ட அத்தனை பாடுகளையும் ஒரே நாளில் அந்த பத்திரத்தில் எழுதி மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதித்து அவனை வேறு வழிக்கு கத்தர் கொண்டு வந்துட்டான். அந்த தேவன் தான் உன்னைக்கும் செய்கிறார். நீங்க ஒருவேளை நீங்கள் செஞ்ச தப்புனால கூட இப்படி நடந்திருக்கலாம். உங்களுக்கே தோணும், ஆமா ஒரு காலத்துல செய்யக்கூடாத செஞ்சிட்டேன், பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு, இப்ப ஏசப்பா என்னை மன்னிப்பாரா? நான் சொல்லுகிறேன், நான் ஏன்னா அந்த மாதிரி தப்ப நிறைய பண்ண வேண்டாம். என்னையும் திருத்தி மாற்றி கொண்டு வந்து இந்த இடத்தில் அவர் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால், உன்னையும் மாற்றி திருத்தி கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் தகப்பன். நம்ம ஆரம்பத்தில் செய்யும்போது கொஞ்சம் கோவப்படுவார், சொல்லுவார். எனக்கு அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. சில வாலிபர்கள் ஏதாவது வந்து கவுன்சிலிங் வரும்போது இந்த மாதிரி தப்பு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நடக்கும்போது, ஒரு வாலிப பையனை கொண்டாந்து ஒரு சில ஊழியக்காரங்களாம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், அவனை துரத்தி விடுங்க, வீட்டு பக்கம் துரத்தி விட்டுருங்க, இனிமேட்டு அங்கே வைக்காதீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் துரத்தி விட்டுட்டீங்கன்னா அவன் என்ன ஆவான்? துரத்தி விட்டீங்கன்னா அவன் கர்த்தரை விட்டே தூரம் போயிடுவான். அவனை கூப்பிட்டு வாங்க, கொஞ்ச நாளைக்கு ஊழியம் கொடுக்க வேண்டாம், இருக்கட்டும், ஆனால் அவனை மீண்டுமாக மாற்றுவோம், கொண்டு வர முடியும். இன்னைக்கு அந்த பையன் ஒரு நல்ல ஊழியக்காரனாக ஊழியம் செய்து கொண்டு, எனக்கு அதை சொல்லி கொடுத்தது ஆண்டவர். ஏன்னா என்னை தள்ளாதவர் என்னை மீண்டும் சேர்த்து ஊழியக்காரனாய் மாற்றுவாரானால், அதே தேவன் உங்களையும் உங்கள் தவறுகளையும் சரி பண்ணி மீண்டும் கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் மனவாட்டியாய் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் பைத்தியம் பலவீனம் என்று தெரிந்து கொண்டார், சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தார். 12 மாத சுத்திகரிப்பை செய்து முடிக்கும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சுத்திகரிப்புக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். 2வது, உங்களுடையதான சுய இஷ்டம்னு ஒன்று இருக்கவே கூடாது. ஏகா என்ன கொடுக்குறானோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அதை மட்டும் செய்யுங்க. முடிவிலே கொண்டு போய் உங்களையும் என்னையும் ராஜகுமாரத்தியாய் கற்புள்ள கன்னிகையாய் அந்த மணவாளன் கையில் ஒப்படைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? ஆரம்பத்தில் நீங்கள் செய்த ஏதோ தவறு, பாதை மாறி போயிட்டீங்க, சில காரியங்களில் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டீங்க, திருப்பி வந்துட்டீங்க. ஆனால் இன்னும் அது சரியாகலை. அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, அதனால் ஏற்பட்ட வலி, அதனால் உங்களுக்கு வந்ததான பிரச்சனை இருக்கு, போயிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். நீ என் பிள்ளை, நான் உன்னை பெற்றெடுத்தேன், நான் உன்னை சுத்திகரித்தேன், உனக்காகவும் நான் ரத்தம் சிந்தினேன். நீ இளைய குமாரனாய் நீ மீண்டும் திருப்பி வந்தாயானால் நான் உன்னை மீண்டும் அணைத்து கொண்டு முத்திரை மோதத்தை போட்டு உன்னை வீட்டுக்குள்ளே புத்தாடை தரித்து மீண்டும் வைத்துக் கொள்ளுவேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீ பண்ண தப்புக்கு நீ அடைஞ்ச தண்டனையை கர்த்தர் இன்னைக்கு மாத்துறார். உன்னை சுத்திகரிச்சு மீண்டும் மாத்துறார் ஆண்டவர். உன் தாய் தகப்பனுக்கு நீ பண்ண துரோகத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு மீண்டும் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க பாப்போம். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடு. நீ பட்ட பாடு எதுக்கு தெரியுமா? நீ வாங்கின அடி எதுக்கு தெரியுமா? நீ உன் தாய் தகப்பனுக்கு எதிராக பண்ண காரியத்தின் நிமித்தம் அடி வாங்கின. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு தயாராக இருக்கிறார். மீண்டும் உன்னை சுத்திகரிக்க தயாராக இருக்கிறார். நீ போன பாதைகள்ல இருந்த பாடுகள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஆண்டவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன், உனக்கு முன்பாக போய் வழியை ஏற்படுத்துகிற தேவன், உன்னை சுத்திகரிக்க கர்த்தர் விரும்புகிறார். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நான் தேவனுடைய மனவாட்டியா மாறணும், நான் என்னை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அது வெள்ளை போலமோ சுகந்த வர்க்கமோ கந்தர்வ வர்க்கமோ அல்லது ஸ்திரீகளுக்குரிய முறைமையோ என்ன முறையில் நீங்க என்ன நடத்தினாலும் சரியாண்டவரே, என்னை கொண்டு போய் ராஜகுமாரத்தியா ஆக்கிட்டா மட்டும் போதாப்பா, அதுக்கு மட்டும் என்னை மாத்திருங்க ஆண்டவரே. அதுக்காக என்ன செய்யவும் நான் தயாரா இருக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? அப்படி நீங்க நிபந்தனை இல்லாம உங்களை தேவன் கையில சரண்டர் பண்ணி பாருங்க.
நிச்சயம் உங்களை ராஜகுமாரத்தியாய் உயர்விலே கொண்டு போய் உட்கார வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் தன்னை நம்பினவர்களை கைவிட்டதே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் உதாசீனப்படுத்தினது கிடையவே கிடையாது. எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார், உன்னை மாத்திடுவார். ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த எங்களுக்கு அழைப்புக்காய் ஸ்தோத்திரம். வேறுபாடுள்ள வாழ்க்கைக்காக நன்றி. சுத்திகரிப்புக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு சில காரியங்களை நீர் கொடுத்தீர், சில காரியங்களை கொடுக்கவில்லை. சில காரியங்களை கொடுத்தீர், சில காரியங்களை கொடுக்கவில்லை. நீர் கொடுக்காததுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுக்காததுக்காக நன்றி. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தந்தாலும் ஆசீர்வாதம், நீர் தரா விட்டாலும் ஆசீர்வாதம். ஏன்னா நீங்க செஞ்சீங்கன்னா அது எங்க நன்மைக்காக மட்டும்தான் செய்வீங்க. உங்க கரத்துல தீமை என்பதே கிடையாது. நீங்க கொடுத்த அத்தனையும் நன்மை, நீங்க கொடுக்காததும் நன்மை. தேங்க்யூ ஜீசஸ். அநேகர் நீங்க சில காரியங்களை எங்களுக்கு தரலையே, ரொம்ப நாளா ஜெபம் பண்றோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் தரலனாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னாரு, எஸ்ங்கிறது மட்டும் கர்த்தருடைய பதில் இல்லை, நோங்கிறதும் கர்த்தருடைய பதில். ஆனா ரெண்டுமே ஆசீர்வாதம் தான். கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்துவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளிலே இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் 100க்கு 100 100க்கு 100 உங்களுடைய கரத்திலிருந்து வந்ததுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.